ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான தெலுங்கு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட பேரு தசரா. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு கிராமத்த காட்டுறாங்க. ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு பார தாங்க காட்டுறாங்க. காலையிலே எல்லாரும் வேலைக்கு கூட போகாம அந்த பார ஓப்பன் பண்ற ஆள் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல இருக்க லேடீஸும் "என்னைய காலையிலே வேலைக்கு போகாம இப்படி பார்ல உட்காந்து குடிச்சு குடிச்சு குடும்பத்த வீணாக்குறீங்களேன்னு" சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீன கட் பண்ணி அதே ஊர்ல இருக்க ஒரு குட்டி பையன காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. நான் அவன ஹீரோன்னே சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவன் தாங்க. இந்த பையன் பேரு சூரி. இவன் வந்து கொஞ்சம் மேல் ஜாதி பையன். நம்ம ஹீரோவோ கீழ் ஜாதி பையன். அந்த ஊர்ல இந்த மாரி மேல் ஜாதி, கீழ் ஜாதின்னு வேறுபாடெல்லாம் இருக்கும். அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு குட்டி பொண்ணா இருக்க நம்ம ஹீரோயின் என்ட்ரி குடுக்குறாங்க. இவ்வளோ நாள் ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம ஹீரோ பழகியிருப்பாரு. ஆனா திடீர்னு இந்த கோயில் விளக்குல நம்ம ஹீரோயின பார்த்த உடனே காதல் வந்துருது. அப்படியே சீன கட் பண்ணி ஒரு வெள்ளை தாடி தாத்தாவ காட்டுறாங்க. இவரு தாங்க இந்த ஊர் தலைவரு. இந்த ஊர் தலைவருக்கு மொத்தம் 2 ஒய்ஃபு. ஒய்ஃபோட பையன் இவரு தான். 2வது ஒய்ஃபோட பையன் சமுத்திரக்கனி. தலைவர்கிட்ட தான் அந்த பார் நடத்துற உரிமையும் இருக்கு. இப்படி பார்லாம் நல்லபடியா போயிட்டுருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் குடியும் குடித்தனமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே சீன கட் பண்ணி நம்ம ஹீரோவையும், ஹீரோவோட ஃப்ரெண்டான சூரியையும் காட்டுறாங்க. சூரி வந்து மேல் ஜாதி பையனா இருந்தாலும், கீழ் ஜாதி பையனான நம்ம ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா பழகுவாரு. நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ உயிரு. ஃப்ரெண்டுக்காக உயிர கொடுக்க கூட தயங்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பாசம். இப்படி இருக்கப்ப சூரி வந்து ஹீரோ கிட்ட இந்த மாரி நான் ஹீரோயின லவ் பண்றேன்னு சொன்ன உடனே, ஹீரோ தனக்குள்ள இருக்க காதல மறைச்சிட்டு, அவர் காதலிக்கிற பொண்ண ஃப்ரெண்டுக்காக விட்டு குடுத்துடுறாரு. அப்புறம் என்ன, சூரியும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்றாங்க. ஹீரோ என்னதான் விட்டு கொடுத்தாலும், ஹீரோயின் மேல உள்ள காதல் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஊர் தலைவரோ திடீர்னு இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த பதவிக்கு அந்த ஊர் தலைவரோட முதல் மனைவியோட மகனும் சரி, 2வது மனைவியோட மகனும் போட்டி போட்டுக்கிறாங்க. முதல் மனைவியோட மகன நான் அண்ணன்னு சொல்லிக்கிறேன். இவரு ரொம்பவே நல்ல மனுசங்க. 2வது மனைவியோட மகன நான் சமுத்திரக்கனின்னே சொல்லிக்கிறேன். சமுத்திரக்கனி கொஞ்சம் அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாரியான ஒரு டைப்பு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் போட்டி. ஆனா, இதுல என்ன பிரச்சனைன்னா, நம்ப மூத்த அண்ணனோ என்ன நெனைக்கிறாரு, ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஊராட்சி தலைவரா ஆகணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, சமுத்திரக்கனியோ இந்த பாரோட தலைவரா யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஆண்கள் ஓட்டு தான் அதிகம்னு சொல்லிட்டு பார கைப்பற்றிடுறாரு. ஸோ, இதனால வேற வழி இல்லாம சமுத்திரக்கனி தான் ஜெயிக்கிறாரு. எத்தன தடவ போட்டியிட்டாலும் மூத்தவர் தோத்து போயிட்டே தான் இருக்காரு. இதனால அவருக்கே ஒரு மாரி ஆயிருது. என்னடா இந்த மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா, அவங்க நம்மள ஜெயிக்கவே வைக்க மாட்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க அப்படியே சீன கட் பண்ணி சின்ன வயசா இருந்த நம்ம ஹீரோவையும், சூரியையும் காட்டுறாங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வேக வேகமா எங்கடா ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஹீரோட ஊர்ல நெறைய நிலக்கரிகள்லாம் இருக்கனால கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதெல்லாம் வெட்டி ஒரு கூட்ஸ் ட்ரெயின்ல ஏத்திட்டு போகும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின்ல ஏறி அந்த நிலக்கரி மூட்டையெல்லாம் போலீஸ்க்கே தெரியாம போலீஸ் கண்ல மண்ண தூவி அந்த மூட்டையெல்லாம் திருடி அத வித்து அந்த காசுல குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்கள் எப்படி குடிக்க அடிமையாகி கிடக்குறாங்கன்னு பாருங்க. காலைல விடிஞ்ச உடனே முதல்ல எல்லாரும் வந்து சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மார்க் தான். ஹீரோட கேங்கு, ஹீரோட ஃப்ரெண்டான சூரின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிட்டு பயங்கரமா ஆட்டம், பாட்டம், கூத்துன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தடுக்க வந்த போலீஸ் ஆஃபீசர ஹீரோ என்ன பண்றாரு, கன்னத்திலே அறைஞ்சிடுறாரு போதையில தெரியாம. இதனால அவங்க சும்மா விடுவாங்களா? ஹீரோட கேங்கே கொண்டு வந்து ஸ்டேஷன்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு போதை தெரிஞ்ச உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோவ பத்தி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேங்க. ஹீரோ சரியாந்திர பயந்தாங்குழி. அவருக்கு சரக்கு போட்டா மட்டுமே தான் தைரியம் வரும். ஸோ, இப்பதான் போதை இறங்கிருச்சு இல்லையா? போலீஸ் ஆஃபீசர் கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சுறாரு. சார், அப்போ போதையில இருந்தனால தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார்ன்னு சொல்லவும், போலீஸ் ஆஃபீஸரும் சரி போங்கப்பா, என்ன இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோட கேங்கையும் சரி சூரியையும் விட்டுடுறாங்க. இங்க அப்படியே சீனை கட் பண்ணி சின்ன வயசுல பார்த்த ஹீரோயின் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வளர்ந்து அந்த பால்வாடி ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. டீச்சரா மட்டுமா இருக்காங்க, ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம முட்டை, காய்கறின்னு சொல்லிட்டு சத்துணவுக்கு வச்சிருக்க எல்லாத்தையும் இவங்க திருடிட்டு போறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த ஹீரோவும், சூரியும் ஹீரோயின பார்த்து பேசுறாங்க. ஆக்சுவலி சூரியும் ஹீரோயின் தானே லவ் பண்றாங்க. ஸோ, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தூரத்துல இருக்காரு. ஆனா இன்னும் ஹீரோயின் மேல காதல் ஹீரோக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு.
இப்ப நம்ம ஹீரோவோட ஊருக்கு மறுபடியும் எலக்ஷன் வரப்போது. ஸோ, இப்ப ஆட்சியில இருக்கிறது நம்ம பெரியவரோட மூத்த பையன் கிடையாதுங்க. இளைய பையனான சமுத்திரக்கனி தான் ஆட்சியில இருக்காருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? சமுத்திரக்கனிக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு நம்பி. இவரு தாங்க அந்த நம்பி. நான் அவர இனிமே நம்பின்னு தான் சொல்லுவேன். நல்லா பார்த்துக்கங்க இவரோட ஃபேஸ. ஸோ, இப்ப எலக்ஷன் வரதுக்காக இப்ப வந்து புது ஓட்டு நெறைய வந்திருக்கு. அதாவது 18 வயசுக்கு மேல உள்ளவங்கலாம் ஓட்டு போடலாம் இல்லையா? இப்ப நெறைய பசங்களுக்கு 18 மேல வந்ததுனால, அந்த புது ஓட்டெல்லாம் கவர் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த கிரிக்கெட் போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்ல கேஷியர் வேலை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இதில எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க கலந்துக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஊர்ல பார் தான் ரொம்ப பெரிய ஒரு இது மாரி பார்த்து அந்த கொண்டாடுறாங்க அந்த மக்கள். ஸோ அந்த பார்லயே கேஷியர் வேலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் சூரியும் லவ் பண்றது ஊருக்கே தெரியுது. அதனால அந்த பையன் வேலை வெட்டிக்கே போகாத பையன். ஏன்னா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வராங்கன்னு சொன்ன உடனே போதும், ஹீரோயின் உடனே சூரிய பார்க்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க அம்மா நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லியிருக்காங்க. நீ வந்து எப்படியாவது பேசுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இத காதுல வாங்கின ஹீரோயின் கொஞ்சம் கண்ண கசக்குனாலே போதும் அவருக்கு மனசு தாங்காது. வேகமா ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து பேசுறாரு. என் ஃப்ரெண்டு சூரி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வை, அவனுக்கு என்ன குறைச்சல்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, நம்ம ஹீரோனோட அம்மாவோ நீ சொல்கிறது கரெக்டு தான், சூரியும் என் பொண்ணும் ஒரே ஜாதி தான், ஆனால் அவனுக்கு வேலை வெட்டியே இல்லையே, எப்படி நான் என் பொண்ணை தரதுன்னு சொல்லவும் ஹீரோ ஒரு வாக்கு கொடுத்துட்றாரு. வேலை வெட்டி இல்லை அதுதானே, வேலை இருந்தால் கொடுத்துருவியல பொண்ணை. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஊர் கேஷியர் வேலைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பாரில், அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிக்க வச்சு நான் கண்டிப்பாக சூரிக்கு அந்த கேஷியர் வேலையை வாங்கி கொடுப்பேன். அப்படி கேஷியர் வேலை வந்துருச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கேட்குறப்ப, கண்டிப்பாக நான் பண்ணி வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவை வாக்கு கொடுத்துட்றாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் சமுத்திரக்கனியோட பையனான நம்பியை காட்டுறாங்க. நம்பிக்கு ஹீரோ இந்த மாதிரி எப்படியாவது இந்த கிரிக்கெட் போட்டில் நான் ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காது. நம்பியோட காதுக்கு வந்து சேருது. அதனால என்ன பண்ணுறாரு, ஹீரோவை கூப்பிட்டு விடுறாரு. என்ன நீ தான் இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்சு கேஷியர் வேலையை வாங்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நீ ஜெயிக்கக்கூடாது, நீ தோற்று தான் போகணும். நான் கேஷியர் வேலைக்கு எனக்கு தேவைப்பட்ட ஆளையே நான் புக் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் மாதிரி ஒரு மிரட்டலை விடுறாரு. ஸோ ஹீரோ தான் பயந்தாங்குழியாச்சே, அவரும் வேறு வழி இல்லாமல் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் நம்பிக்கை பயந்துக்கிட்டு தோற்று போகிற மாதிரியே ரன் அடிக்கிறாரு. இதை பார்த்து கீர்த்தி சுரேஷ்கோ ஹீரோயின்கோ பயங்கர கடுப்பு. நான் எங்கள் அம்மா கையில் காதில் விழுதாது எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருப்பேன், நீ தான் போட்டியில் ஜெயிக்கிறேன் கேஷியர் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குறேன்னு சொல்லவும் ஹீரோக்கு தாங்கலை ஹீரோயின் ஃபீல் பண்ணுறது. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேட்ச்சில் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்ஸாக அடித்து மேட்ச்லேயும் வின் பண்ணிடுறாங்க. கேஷியர் வேலையும் வாங்கிடுறாங்க சூரிக்கு. ஸோ சூரிக்கு ஹீரோ சொன்ன மாதிரி கேஷியர் வேலை வந்துடுது. அடுத்து என்ன, சூரிக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் தான். இதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தான் இன்னும் ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா. ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவர் வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமாக திட்டுறாரு. ஏன்டா இப்படி இருக்க, உன் காதில் ஒரு தடவையாவது சூரிக்கிட்ட சொல்லுடா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாரு. இல்லை எனக்கு எல்லாத்தையும் விட என் நண்பன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு தான் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது இல்லையே. ஹீரோவும் சரி சூரியும் சரி ஹீரோட கேங்கும் சரி காலைல போனாலே டாஸ்மார்ட்டில் போய் உட்காந்துருவாங்க. இப்போ சூரிக்கு வேற கேஷியர் வேலை கிடச்சிருச்சு இல்லையா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க, அந்த ஊர் பாரில் கீழ் ஜாதியில் இருக்கவங்க யாரும் பார்க்குள்ளே போகக்கூடாது, மேல் ஜாதியில் இருக்கவங்க தான் உள்ளே போய் குடிக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம். ஸோ இப்போ கேஷியர் வேலைக்கு சூரி வந்தனால அந்த மாதிரியெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு பேசுகிறப்ப அங்கே கொஞ்சம் தள்ளுமுள்ளாகி கைகலப்பாயிருது. ஸோ இதனால் சூரி மேலே நீங்கள் கை வைக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு நம்ம கீழ் ஜாதியை சார்ந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, பார்க்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி உள்ளே போய் உள்ளே இருக்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டை அடித்தனால. இதையெல்லாம் பார்த்த சமுத்திரக்கனியோட பையனான நம்பி சும்மா இருப்பாரா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்க எல்லாரையும் உயிரோடே விடாதீங்க, உள்ளே அடித்து சாகடிங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால ஹீரோ அண்ட் ஹீரோட கேங்கை ஜெயிலில் வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். உள்ளே அடி வாங்குறவங்களோட சொந்தக்காரவங்களாம் போலீஸோட காலில் விழுந்து கஞ்சாத குறையாக கெஞ்சுறாங்க விட சொல்லி. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்போ தாங்க ஒருத்தருக்கு பெரியவரோட ஞாபகம் வருது. வேகமாக போய் சமுத்திரக்கனியோட அண்ணனான அதாவது பெரியவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்கள் பிள்ளைங்கள உள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்து என்னங்கன்னு கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு பெரியவரை ரொம்ப நாள் கழித்து வெளில அழைச்சிட்டு வராங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பெரியவரோ பேசுகிறாரு. இல்லை சார் உங்கள் தம்பி பையன் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னார்னு சொல்கிறப்ப அவன் சொன்னால் கேட்பேன், நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி
எல்லாரையும் வெளில விட சொல்கிறாரு. ஸோ வெளில வந்த சூர்யா பெரியவரை பார்த்து ரொம்ப நன்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எலெக்ஷனுக்கு நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு ஓட்டு போடாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் இங்கே வந்தது அரசியலுக்கு இல்லைப்பா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்தேன்னு சொல்கிறப்ப, இல்லையா நீங்கள் எங்களுக்கு பண்ணுற இந்த உதவியை ஊர் மக்களுக்கே நீங்கள் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி சூரி பேசுகிறாரு. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு விதத்தில் பயம். ஏன்னா நம்பியோட ஆளுங்களை பற்றி தெரியும், அவர் பயங்கர ரவுடித்தனம் பண்ணுறவர். இருந்தாலும் சூரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பெரியண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறாரே, நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சூரிய அண்ட் ஹீரோட கேங் ஃபுல்லாக நம்ம பெரியண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கப்ப ஹீரோயின் ஒரு லிஸ்ட்டோட பெரியவரை பார்க்க வராங்க. ஐயா நம்ம ஊரில் பெண்களோட ஓட்டு தான் சார் அதிகம், அதனால் நீங்கள் பெண்கள் எல்லாம் பிடிச்சிங்கன்னா போதும், நீங்களே ஜெயிச்சிடலான்னு சொல்கிறப்ப உடனே பெரியவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாரு. உங்களோட குறை என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த ஊரில் இருக்க டாஸ்மார்க்கை முதல்ல மூடணுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலே திறந்து வச்சிடுறாங்க. காலையிலே எங்கள் குடும்பத் தலைவர்கள்லாம் போய் அங்கே உட்காந்துடுறாங்க. குடும்பமே வீணாக போகுதுன்னு சொல்கிறப்ப பெரியவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. நான் மட்டும் ஜெயிச்சேன்னா அந்த பாரை காலைல ஃபுல்லாக மூடிடுவேன், நைட்டு மட்டும் தான் திறந்து வைக்கிற மாதிரி பண்ணுவேன், அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் மது விலக்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊருக்கு வர வச்சிடுறேன்னு வாக்கு கொடுத்துட்றாரு. ஸோ இந்த மாதிரி வாக்கு கொடுத்தாலே போதுமே பொண்ணுங்களுக்கு. ஸோ எல்லாருமே பெரியவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கையும் வச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து சமுத்திரக்கனிக்கும் சரி, சமுத்திரக்கனியோட பையனான நம்பிக்கும் சரி வயிறு எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோவை தான் துணை பஞ்சாயத்து தலைவராக போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரில் வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பாகுபாடு இருந்துச்சு இல்லையா, இப்போல்லாம் அது கிடையாது, எல்லாருமே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லிடுறாரு. அதுவுமே இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ எல்லாமே சால்வுக்கு வந்துடுச்சு. அடுத்து என்ன, சூரிக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் தான். ஸோ கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாக போயிட்டுருக்கு. ஹீரோ தான் சமையல் வேலையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறாரு, ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட மனக்கோலத்தை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுது. இருந்தாலும் அவர் சின்ன வயசுலேருந்து காதலிச்ச பொண்ணு இல்லையா, பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே கல்யாண வீட்டை விட்டு தூரமாக போய் சரக்கு அடிச்சிட்டு சோகத்திலே உட்காந்துருக்காரு. அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டும், இப்போ நீ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட காதில் ஒரு தடவையாவது சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் எப்படிடா சொல்கிறது, அந்த பொண்ணு மேலே என் ஃப்ரெண்டு வந்து ஆசைப்பட்டுட்டான், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அதில் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒருவேளை அடுத்த ஜென்மத்திலையும் சூர்யா அதே பொண்ணை காதலிச்சா என்னடா பண்ணுவேன்னு சொல்கிறப்ப ஹீரோ, அடுத்த ஜென்மத்திலையும் சூரிக்காக நான் விட்டு கொடுத்துருவேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ஏந்திரிச்சு வரப்ப சூரி இது எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரியான சுச்சுவேஷனில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சூரி முகத்தை கூட அவரால் பார்க்க முடியல, அங்கேருந்து போயிடுறாரு. சூரியுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்படி நம்மளோட உயிர் நண்பன் காதலிச்ச பொண்ணை நம்ம காதலிச்சனாலும் அவன் இப்படி விட்டு கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப உயர்ந்த எண்ணத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட சூரி ஃபர்ஸ்ட் நைட்டு கூட போகாமல் நேராக நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாரில் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் தண்ணி அடிக்கிற நம்ம ஹீரோவோ எனக்கு எந்த சரக்கும் வேணான்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. தூரத்தில் சூரி வரதை பார்த்தோன்னே எல்லோரும் வாங்க டைம் ஆச்சு, பாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளில வராங்க. கரெக்டாக சூரியன் ஹீரோவை பார்த்த மாதிரியே வர சூரிய ஹீரோவால் கண்ணால் கூட பார்க்க முடியல, கீழே குமிஞ்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு கும்பலே பாரை நோக்கி வருது பயங்கர ஆயுதத்தோட. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவ்வளோ பேரை பார்த்தோன்னா அப்படியே நில குழஞ்சி தடுமாறுறாங்க. எல்லாம் ஒரு சைடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கும்பலை துரத்தி ஹீரோவையும் சரி, ஹீரோட ஃப்ரெண்டை சூர்யாவும் சரி, அவங்களோட கேங்கே துரத்தி வெட்ட வருது. இதில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சார மாதிரியாக வெட்டி சாய்க்கிறாங்க. இங்கே ஹீரோ சரக்கடிக்கலையா வேற, அவருக்குன்னா பயம் ஜாஸ்தியாச்சு. அதனால் சூரிய கையை பிடிச்சிட்டே எனக்கு பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்காரு. சூர்யா நீ பயப்படாதடா, நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பாதுகாத்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு புகை மூட்டை மாதிரி ஆகுது. சூரிய சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்காரு. யாரோ வந்து டக்குன்னு சூரியோட தலையை வெட்டுறாங்க. ஒரே வெட்டில் சூரியோட தலை துண்டாயிருது. இங்கே கல்யாணம் ஆன அன்னைக்கே கணவன் இறந்து போயிட்டாங்க. இது கூட தெரியாமல் அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இப்படி சூரி இறந்ததை பார்த்து ஹீரோவால் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சுச்சுவேஷனில் அழுகிறாரு. ஒரு பக்கம் இவரோட உயிரையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. மொத்தம் 4 பேர் இறந்து போயிருக்காங்க சூரியோட சேர்த்து. எல்லாருமே மயான அமைதியாக சோகத்தோடு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. நேற்று நைட்டு தானே பார்த்தோம், அதுக்குள்ளே இப்படி பணமாக வந்திருக்கானேன்னு பார்த்துட்டு ரொம்ப கதறி அழுகிறாங்க பாடியை தூக்குறப்ப. சூரிக்கு கொல்லி வைக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, ஹீரோ தான் கொல்லி வைக்கிறாரு. கனத்த மனத்தோடு வைக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் மேலே அவரோட ஃப்ரெண்டான சூரியை தான் நம்ம ஹீரோ நினச்சாரு. சூரியே இப்படி இறந்து போயிட்டதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு.
ஹீரோ சூரியோட நெனப்பிலே சாப்பிடாம குடிச்சு குடிச்சு உடம்பே கெடுத்துக்கிறாரு. இப்படி இருக்கப்ப இவ்ளோ கொலைகள் நடந்திருக்கு. போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போகாமயா இருந்திருக்கும். ஸோ ஊர் மக்கள் எல்லாரும் கூடுறாங்க. போலீஸ் ஆஃபீசர்ஸும் வராங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோவோட கேங்கையும் சரி, கொல்ல வந்த அந்த கும்பல பத்தின எந்த டீட்டெயிலுமே தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிப்போங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே சீக்கிரம் அவங்களலாம் கண்டுபிடிக்கணும் சார்ன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அங்க வந்த நம்பியோ, "ஆமா உன் தலையில என்ன காயம்ன்னு?" கேட்குறப்ப ஹீரோவுக்கு தெரியல. ஏன்னா அவரு தான் குடிச்சு குடிச்சு மயங்கி கிடக்குறாரு இல்லையா? "உன் தலையில எப்படி காயம் வந்துச்சுன்னே தெரியல. ஒருவேளை நீ கூட உன் ஃப்ரெண்ட கொன்னுட்டு யாருன்னே தெரியலன்னு சொல்லலாம் இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி திட்டிட்டு போறாரு. இங்க ஹீரோவுக்கு பயங்கர சோகம். நம்ம ஃப்ரெண்ட கொன்னவன மட்டும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறியோட இருக்காரு. அத முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. முதல்ல நம்ம தண்ணி அடிக்கிறத விடணும். நம்ம தண்ணி அடிச்சா தான் தைரியம் வருதுன்னு தப்பா நினச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இவரு குடிய விடுறாரு. அதுக்கப்புறம் இவரு நைட்ல வெளில போகவே பயப்படுவாரு. இந்த தடவ நைட்ல வெளில போறாரு. ஹீரோ இப்ப வேக வேகமா எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கொன்னாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு தான் போறாரு. அங்க ஏதாவது ஆயுதம் கிடக்கும். அத வச்சு எப்படியாவது கொன்னவன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தையும் எடுத்துடுறாரு. அதுல நம்பியோட பேரு அந்த ஆயுதத்துல இது பொறிச்சிருக்காங்க. ஸோ கிளியர் கட்டா தெரிஞ்சிருது. நம்பி தான் சூரியவும் சரி, சூரியோட ஃப்ரெண்ட்ஸான ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் கொன்றுருக்காங்கன்னு தெரிய வருது. இத பார்த்தோனே ஹீரோ சும்மா இருப்பாரா? அந்த அருவாள எடுத்துட்டு பயங்கர கோவத்தோட நம்பியோட வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள நம்பியோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி உடைச்சிட்டு, "உன் புருஷன் எங்க? உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு?" கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு நம்பியோட ஒய்ஃபு, "ஒரு நிமிஷம் அமைதியா இரு. என் ஹஸ்பண்டு கிட்ட பிரச்சனை பண்ணது நீ. பார அடிச்சு ஒடுக்குனது நீ. அவரு சொல்லியும் போட்டியில தோக்காம ஜெயிச்சது நீ. இவ்ளோதையும் பண்ணது நீயா இருக்கிறப்ப, என் ஹஸ்பண்ட் எதுக்கு உன்னைய கொல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள கொல்லணும்னு நீ யோசிச்சு பார்த்தியான்னு?" கேட்டோன தான் ஹீரோக்கு ஒண்ணு உரைக்கவே ஆரம்பிக்குது. எதுக்காகயா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்பியோட ஒய்ஃபே, "நானே காரணத்த சொல்றேன். இதெல்லாம் வேற யாருக்காகவும் கிடையாது. ஹீரோயினுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட வீடு நம்பியோட வீட்டு ரூம் ஜன்னல்லேருந்து பார்த்தாலே தெரியும். டெய்லி நைட்டு ஹீரோயின வேவ் பார்க்குறதே தான் இவருக்கு வேலை. தூரத்துலேருந்தே பார்த்து கண்ணாலே ரசிப்பாரு. நம்பிக்கு ஹீரோயின் மேல எவ்வளவு காமமும் காதலும் இருக்கும்னா, அவர் ஜன்னல்லேருந்து பார்க்குறப்போ ஒரு மரத்தோட கிளை டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தையே கொளுத்துற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, தூரத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே தான் அவரோட ஒய்ஃபோட இவர் ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம கொடூரம். ஹீரோயினை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறவனும் கூட. இப்படி இருக்கப்ப தான் லவ் பண்ண பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சால் சும்மா விடுவாரா? அதனால தான் ஒரே வெட்டில் உன் ஃப்ரெண்டோட தலையே துண்டாக்குற அளவுக்கு வெட்டினாரு அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்பியோட ஒய்ஃப் இன்னொன்னையும் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் தாலியாக இருக்கிற அந்த சடங்கு இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது அவளை வேறு எங்கேயாவது ஊருக்கு அழைச்சிட்டு போயிரு. இல்லைன்னா இவன் கையில் அவன் மாட்டி சின்ன பின்னமாக ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சோகமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போனவங்களுக்கு சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சடங்கு பண்ணிகிட்டு இருக்கப்ப நம்பி கரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து, "என் ஒய்ஃப் எல்லாத்தையும் சொன்னா. எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சாமே. முடிஞ்சா அவளை என்கிட்டேருந்து காப்பாற்றிப்பாருன்னு" சவால் விட்டுட்டு போகிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினுக்கு சில சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களோட பூவு பொட்டு தாலி எல்லாத்தையுமே அவுக்கிற அந்த சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் சோகத்தோடு அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுறாரு. நம்மலாம் என்ன நினைப்போம், ஹீரோயின் அந்த ஊரை விட்டு அழைச்சிட்டு போவாருன்னு தானே நினைப்போம். ஆனால் அவரை வந்தவர் வேற ஒன்று பண்ணுறாருங்க. ஒரு பாட்டி ஹீரோனோட கழுத்துலேருந்து தாலியை அறுத்து கையில் வச்சுருக்காங்க. அந்த தாலியை டக்குன்னு பிடுங்கி ஹீரோனோட கழுத்தில் நம்ம ஹீரோ கட்டிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க ஒரு மாதிரி நிலக்குலைஞ்சு நிற்கிறாங்க. ஹீரோவோட கையில் ஒரு கொலுசு இருக்குது. அந்த கொலுசு ஹீரோயினோட சின்ன வயசில் காணாப்போன கொலுசு. அந்த கொலுசை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் மெய் மறந்து நிற்கிறப்ப இங்கே ஊர் ஜனங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்னையா பண்ணுறேன்னு சொல்கிறப்ப ஹீரோனோட அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதை யாரும் தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, "என் பொண்ணை நீ அழைச்சிட்டு உன் வீட்டுக்கு போப்பான்னு" சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்பி தூரத்துலேருந்து பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அவரோட ஒய்ஃப் கிட்டேயும் போய் சண்டை போடுறாரு. "இதெல்லாம் நீ சொன்னனால தான் இவ்வளோது நடந்திருக்கு. அவனையும் இன்னும் கூடிய சீக்கிரம் கொலை பண்ண போகிறோம் பாருன்னு" சொல்லிட்டு ஒய்ஃபை பார்த்து மிரட்டிட்டு போகிறாரு நம்பி. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து நம்பியையும் கொலை பண்ணணும். அப்புறம் நம்ம ஹீரோட கேங்கை துரத்தி துரத்தி ஒரு கும்பல் கொன்னுச்சு இல்லையா? அந்த கும்பலையும் அடியோடு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதத்தெல்லாம் வீட்டில் மறைச்சி வைக்கிறாரு. அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் மீதி உயிரோடு இருக்காங்க இல்லையா? அவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு.
இங்க ஹீரோயினும் பயங்கர சோகத்தோடயே உட்காந்துருக்காங்க. அப்பதாங்க பால்வாடி ஸ்கூல்ல வேலை பார்க்குற இன்னொரு டீச்சரும், குழந்தைங்களும் வந்து ஹீரோயின பேசி மறுபடியும் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா பேசுறாரு. "உன்னோட ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டான். இப்ப 2வதா தாலி கட்டியிருக்கான். அடுத்து நான் 3வதா தாலி கட்டினா என் கூடயும் வருவியான்னு?" சொல்லி ஒரு மாரி அசிங்கமா பேசுறாரு. இதையெல்லாம் கேட்ட ஹீரோ சும்மா இருப்பாரா? வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்றாரு அந்த நபர போட்டு. "இனிமேல் என் மனைவிய தப்பா பேசினா உன்ன உயிரோடயே விட மாட்டேன்னு" சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயின் தனியா உட்காந்துருக்காங்க. ஹீரோயின அழைச்சிட்டு போறதுக்காக ஹீரோ சைக்கிள்ல வந்திருக்காரு. போய் ஹீரோயினோட பக்கத்துலயும் உட்கார்றாரு. "நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, "இல்ல, அந்த நிலைமையில உன்னைய சோகத்தோட பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் உன்னைய இப்பயும் நான் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது. அதனால தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு" அழுதுகிட்டே பேசுறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு, எனக்கு இப்போ உன் மேல உள்ள வெறிய என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எனக்கு கொல்ற அளவுக்கு உன் மேல கோவம் இருக்குன்னு" சொல்லவும், ஹீரோ சோகத்தோட அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற பால்வாடி டீச்சர்ல இன்னொரு டீச்சர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் நான் எல்லா கடன் சுமையும் என் மேல வந்துச்சு. அப்பதான் சமுத்திரக்கனியோட பையன் நம்பி வந்து எல்லா கடனையும் அடைச்சுட்டு, அதுக்கு பதிலா அவரு என்னையே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் பொண்ணுங்கள ஒரு விசேஷத்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. எல்லாரும் தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. ஆனா இப்படி அந்த சமூக பார்வையிலேருந்து உன்னைய காப்பாத்தி உனக்கு மனைவிங்கிற அந்தஸ்த மறுபடியும் கொடுத்தது ஹீரோ தான். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னைய ஃப்ரெண்டா பார்க்குறேன்னு சொன்னான் இல்லையா? அங்கேயே அவன் உயர்ந்துட்டான். இத விட உனக்கு நல்ல மனுஷன் வேற எங்கேயும் கிடைக்க மாட்டான்னு" சொல்லவும், ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிக்குது. அப்படியே சீன கட் பண்ணா, நம்ம ஹீரோக்கு அம்மா, அப்பா யாரும் இல்லங்க. ஒரே ஒரு பாட்டி தான். அவங்க வீட்ட சுத்தம் படுத்துறப்ப ஹீரோ மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்த எல்லாம் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் என்னடான்னு கேட்குறப்ப, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, "என் ஃப்ரெண்ட கொன்னவன நான் திரும்ப கொல்லாம விடமாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, அவன பழிவாங்காம விடமாட்டேன்னு" சொல்லவும், பாட்டி, "அப்புறம் ஏன்டா இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்த? மறுபடியும் இவள குளத்துல ஆக்குறதுக்கு தான் இப்படி கல்யாணம் பண்ணியாடா? ஏன்டா இப்படி பண்ற? இதெல்லாம் வேணாம்டா நமக்குன்னு" சொல்லி அந்த பாட்டி அந்த ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தூரத்துல ஒரு இடத்துல புதைச்சிட்டு வந்துடுறாங்க. ஹீரோட லைஃப் எப்போதும் போல மறுபடியும் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க பத்திரிக்கை குடுக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லங்க. ஹீரோட கேங்லேயே ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. அவரோட அம்மா, அப்பா தான் வந்திருக்காங்க. வீட்ல ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு போய் நம்ம தடபுடலா எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோவும், ஹீரோயினும் தடவையா கப்பலா ஒரு கல்யாணத்துக்கு கலந்துக்க போறாங்க. இங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே சீன கட் பண்ணி சமுத்திரக்கனிய காட்டுறாங்க. சமுத்திரக்கனிகிட்ட நம்பியோட ஒய்ஃப் இந்த மாரி உங்க பையன் இதெல்லாம் பண்றான்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களாட்டுக்கு. சமுத்திரக்கனியும் நம்பிய பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. "நான் அரசியலுக்காக நெறைய தப்பு பண்ணியிருக்கேன்டா. ஆனா உன்ன மாரி நான் பாவம் பண்ணதே இல்ல. உன்னைய பிள்ளையா பெத்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு" திட்டுறாரு. ஆனா நம்பிக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே வரல. இன்னும் ஹீரோயின எப்படியாவது அடைஞ்சாகணுங்கிற வெறி மட்டும் தான் வருது. இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயின காட்டுறாங்க. ஊர்ல ஏதோ திருவிழாவாட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. "ஆமா, நீ சின்ன வயசுல யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயின லவ் பண்ண அந்த கதைய சொல்றாரு. ஆனா ஹீரோயின்னு சொல்லாம, "நான் சின்ன வயசுல ஒரு பொண்ண பார்த்தேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோனே இவ தான் இந்த ஜென்மத்தில நமக்கு மனைவின்னு நெனச்சேன். ஆனா அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் "ஓ! அப்படியான்னு" பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் நைட்டு ஹீரோ வந்து தசராக்காக ஒரு இடத்துக்கு வெளில போயிடுறாரு திருவிழா டயத்துல. அப்ப நம்பியும் அவரோட ஒய்ஃபும் தனியா இருக்க ஹீரோயின பார்க்க வராங்க. இப்ப இவரோட பேச்சே மாற ஆரம்பிக்குது. ஹீரோயின் கிட்ட இப்ப தான் சொல்றாரு, "நான் வந்து உன்னைய எவ்ளோ லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமான்னு" சொல்லிட்டு அவரோட காமத்தையும் சொல்லிட்டு, "உன் கணவனான சூரிய கொன்னது நான் தான். ஆனா அவன் சாகப் போறான்னு தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டுனான். இன்னொருத்தன் இருக்கானே ஹீரோன்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட நான் உன்னை எவ்ளோ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும், உன்னைய அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவன கொன்றுவேன்னு தெரிஞ்சுமே அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன கூடிய சீக்கிரம் கொலை பண்ண போறேன். அவன் இறந்ததுக்கப்புறம் 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம், உன்கிட்ட இல்லாத கலர்ல இந்த புடவைய நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத கட்டிக்கிட்டு ரெடியா இரு என் கூட போறதுக்குன்னு" சொல்லிட்டு போறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த சாரிய தூக்கி போட்டுட்டு நேரா ஹீரோ இருக்க இடத்த நோக்கி ஓடி போறாங்க. ஹீரோவ எப்படியாவது காப்பாத்தணும். ஹீரோக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாங்க. மட்டும் இல்லாம நம்பி இன்னொரு விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுலேருந்தே ஹீரோ தான் உன்னைய லவ் பண்ணிட்டு இருந்தான். சூரிய உன்னைய லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோ விட்டு குடுத்துட்டாருங்கிற உண்மையையும் நம்பி சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்னும் காதல் அதிகமாகுது. இங்க ஹீரோவோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ கொன்னவங்களையும் சரி, சூரிய கொன்ன அந்த கேங்கையும் சரி பயங்கரமா போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க கொடூரமா. கடைசியா நம்பியையும் ஹீரோ
கொலை பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த நம்பியோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணும் பயங்கரமா சந்தோஷப்படுறா. எப்படியோ ஒரு அசுரன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. நம்ம பெரியண்ணாவுமே பயங்கர சந்தோஷம். கெட்டவன் ஒழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனா இவ்ளோ பேர் முன்னாடி இத்தனை கொலைய பண்ண ஹீரோவ சும்மா விடுவாங்களா? போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க. சில மாதங்கள் கழிச்சு ஹீரோவும் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஊர்ல இன்னும் இந்த டாஸ்மார்க்குக்கு போற ஆண்களோட எண்ணிக்கை மட்டும் குறையலன்னு தெரிஞ்சு அவரு நேரா என்ன பண்றாரு, ஜெயில்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த டாஸ்மார்க்குக்கு தான் தீ வச்சு கொளுத்துறாரு. ஸோ ஹீரோவ எதிர்த்து யாருமே வரமாட்றாங்க. ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா கொலை பண்ணிட்டு. அதனால ஹீரோவ பார்த்தாலே ஊர் மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக ஆவலோட ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமேல் இவங்களோட வாழ்க்கையில எப்போதுமே ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.